So welcome back to our channel Kritika Energy Essence. Good morning to all. So long gap க்கு அப்புறம் நம்ம இங்க இப்ப மீட் பண்றோம் அப்படினு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் பொங்கல் ஹாலிடேஸ் நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஆனாலும் நான் ஒர்க் பண்ணது வந்து உங்களுக்காக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னோட நோட்ஸு நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுல எந்த வித சந்தேகமே இல்லை. பட் என்னோட நோட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல சம்வாட் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நம்ம எந்த வகையிலையுமே டிஸ்பிளேயில் கரெக்டான வகையில் கொடுக்க முடியாது. அட் த சேம் டைம் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஐ எம் நாட் ஹியர் டு டீச் எனி திங், ஐ எம் ஹியர் டு ஃபெசிலிட்டேட் யுவர் செல்ஃப். ஸோ என்னால் முடிஞ்சது எப்படி படிக்கலாம் அப்படின்ற பாயிண்டில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் நம்மளோட சேனலில் இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன் செட், நெட், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன் டெட் இதில் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஒரு போயட்ரியை என்னென்ன ஆஸ்பெக்டில் படிக்கலாம், என்னென்ன ஆஸ்பெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணால் படிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே அவுட்லைன் வீடியோ நான் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, ஏதாவது ஒரு போயத்தோட எக்ஸாம்பிள் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி ஆஃப் போயம்ன்ற புக்கில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட சாலிட்ரி ரீப்பர், இது வந்து ரொம்ப சிம்பிளான புக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம சாலிட்ரி ரீப்பரை எடுத்துக்கிறோம். ஓகேவா? சாலிட்ரி ரீப்பர். ஸோ ஹவு டு ஸ்டடி போயட்ரி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் வித் எக்ஸாம்பிள் ஃப்ரம் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் போயம் டீடைல்டு அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப ரீகால் பண்ணுறேன், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் மோர் தென் 5 to 6 எழுதியிருக்கோம் அப்படின்றதுல என்னோட சக்ஸஸ் ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ டீச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஷேரிங் ஆஃப் டெக்னிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஹவு டு ஸ்டடி போயட்ரி, நான் என்னோட எக்ஸாமுக்கு எப்படி படித்தேன், ஒரு போயட்ரினா எப்படி படித்தேன். ஸோ ட்ரெஷரி ஆஃப் போயம்ஸில் அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட போயம் த சாலிட்டரி ரீப்பர். ஸோ 1717லேருந்து 1850 வரைக்கும் அவரோட பீரியட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவரோட த சாலிட்டரி ரீப்பர், இவரோட த டேஃபோடில்ஸ், அதுக்கப்புறம் நிறைய போயம் இவரோட வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட போயம் லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங், இதெல்லாம் வந்து நம்மளோட புக்ஸ் லிட்ரரி டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நம்மளோட 11th 12th புக்ஸ்லேயே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் நேச்சர் போயட் நமக்கு தெரியும். ஸோ அவரோட சாலிட்ரி ரீப்பர் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருப்பேன் ஆத்தர் நோட். ஸோ ஆத்தர் நோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7th April. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 7 April 1717லேருந்து 23 April 1850 வரைக்கும் அவரோட பீரியட். ஸோ பர்த் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 April 1770, 23 April 1850ல் டெத் இருக்குது. ஸோ லான்ச் ஆஃப் ரொமான்டிக் லிட்ரேச்சர் வித் எஸ்டி கூல்ரிட்ஜ். ஸோ லிரிக்கல் பேலட்ஸ், நான் போன தடவை கூட அதில் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ லிரிக்கல் பேலட்ஸ் 1798ல் ரிலீஸ் ஆன லிரிக்கல் பேலட்ஸ் வித் எஸ்டி கூல்ரிட்ஜ், கொலாபரேட் வித் எஸ்டி கூல்ரிட்ஜ் தான் நம்மளோட ரொமான்டிக் எராவை ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட அப்பா பேர், ஃபாதர் நேம் ஜான் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் மாம் நேம் வந்து ஆன் குக்சன். ஸோ காக்கர்மவுத் கம்பர்லாண்ட் அப்படின்ற இடத்துல அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பிறந்திருக்காரு. ஸோ மேக்னம் ஓப்பஸ், இவரோட மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ரீலூட் செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல். த ப்ரீலூட் அப்படிங்கிறது அவரோட செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல். இது எல்லாமே என்னோட நோட்ஸ்லேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுக்கலையே அது கொடுக்கலையே இருக்கேன், நான் எது தேவைன்னு நான் எழுதி வச்சுருந்தோனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இவர் வந்து பிரிட்டனோட போயட் லாரட், அதாவது அரசவை கவிஞராக 1843லேருந்து இருந்திருக்காரு. இவர் லேக் போயட்லேயும் ஒருத்தர். ஸோ லேக்குங்கிற ஏரியாலேருந்து ஒரு குரூப் ஆஃப் போயட்ஸ் இருந்தாங்க, அவங்கள லேக் போயட்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா லேக் போயட். அவர் ஒரு டைரிஸ்ட். ஸோ டைரி டேட் வைஸாக டைரி எழுதி, இந்த போயட்லேயே பார்த்தீங்கன்னா டேட் வைஸாக நிறையா கொடுத்துருப்பாங்க. அவங்க சிஸ்டர் டோரத்தி அவங்களோட மெமரிஸை வச்சே நிறைய போயம் எழுதியிருப்பார். ஸோ இதுதான் இவரோட முக்கியமான ஆத்தர் நோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா புக்ஸ் ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ புக்ஸ் ரிட்டன் இது வந்து சிம்பிள் தான், ஆனால் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான போயம்ஸ். இது எல்லாமே நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. பட் சம்வாட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் எடுத்த நோட்ஸு லிரிக்கல் பேலட் 1798 சொன்னோம். ஸோ லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங், எக்ஸ்பாஸ்டுலேஷன் அண்ட் ரிப்ளே, த தாட், லைன்ஸ் கம்போஸ்ட் ஆன் டின்டன் ஆபே, ரெசொல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், ஐ வாண்டட் லான்லி ஆஸ் அ cloud, இதுக்கு இந்த டேஃபோடில்னு இன்னொரு நேம் சொல்லலாம், சாலிட்டரி ரீப்பர்,
elegiac stanzas, ode எழுதுறது, duty to and immortal, ode to duty and ode to immortality. Lucy Gray, London வந்து 1802, The Cuckoo, The Excursion 1814, The Laodamia. ஸோ இதெல்லாம் இவரோட இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இதோட இம்பார்ட்டன்ட் புக்ஸு. ஸோ இதுக்கு அடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த போயத்தை பற்றி, சாலிட்ரி ரீப்பரை பற்றி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. ஸோ இதுக்கு வந்து 4 ஸ்டான்ஸா இருக்குது. 4 ஸ்டான்ஸா, ஒரு ஸ்டான்ஸாவுக்கும் 8 லைன்ஸு. ஸோ டோட்டலி எத்தனை லைன்ஸ்னால் 24 லைன்ஸு. ஸோ டைப்ட் iambic டெட்ராமீட்டர் அதோட வேர்ஸோட லைன்ஸு. ஸோ என்ன டெட்ராமீட்டர் உங்களுக்கு iambic டெட்ராமீட்டர்னா தெரியும், 3 சிலபல்ஸில் வர்றது. ஸோ ரைமிங் ஸ்கீம் ABCCDD. ஸோ பார்த்தோம்னா 8 லைன்ஸ்னு சொல்கிறோம். ABCCDD அப்படிங்கிற அந்த 8 லைனோட ரைம் ஸ்கீம் வந்து இது. போயம் வந்து ஃபீல்டு செல்ஃப் ஸ்லாங் ஒர்க். ஒன்றும் இல்லை, நம்மளோட நாட்டுப்புற பாடு, நாற்று நடும்போது அந்த ஃபீல்டில் இருக்கும்போது நமக்கு பாட்டு பாடுற அந்த ஜானர்லேருந்து தான் வந்திருக்கும். அதை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கும். ஸோ த போயட் இஸ் த நரேட்டர். அந்த போயட்டில் யார் நரேட்டர்னா போயட் தான், அவர் தான் அதை சொல்கிறாரு, வேறு யாரும் தேர்ட் பர்சன் நரேட்டிவ் கிடையாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெய்டன் சாங், ஒரு மெய்டன் சாங்னா என்ன, ஒரு பொண்ணோட கன்னி பொண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம், அவங்களோட முதல் சாங்காகவும் எடுத்துக்கலாம். அந்த பேசிஸ்லேயே அவங்க முதல் சாங்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிற பேஸில் சொல்கிறாரு. இல்லை அவங்களோட முதல் வெளிவந்த சாங், அதாவது அடுத்தவங்க கேட்டு பாராட்டக்கூடிய சாங். அப்போ மெய்டன் சாங்க்கு 3 மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேலட், ஃபார்ம் ஆஃப் பேலட்டில் இருக்குது. வில்லேஜ் ஸ்ட்ராதைட் அப்படிங்கிற வில்லேஜில் சிஸ்டர் டாரத்தியோட தங்கியிருக்கும் போது ஸ்ட்ராதைன்ற வில்லேஜில் ஒரு சாங் கேட்குறாரு ஒரு ஃபீல்டில், அதை வச்சு அதை பேஸ் பண்ணி இதை எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு நம்ம வந்து பார்க்குறது. இந்த போயத்தோட அவுட்லைனாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து போயம் அவுட்லைன் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி போயமோட லைன்ஸை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இமேஜரி அப்படிங்கிறது வந்து வேர்ட்ஸ் யூஸ். இமேஜரினா நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம கண் முன்னாடி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துறது. ஸோ இமேஜரி. vivid and sensory language to create mental images in reader's mind. நம்மளோட மைண்டில் ஒரு மென்டல் பிக்சரை கொண்டு வரது நீங்கள் போயம் படிக்கும்போது அழகாக தெரியும் அது. ஸோ அடுத்து the image of the solitary reaper is powerful in conveying a sense of isolation and melancholy. ஸோ ஏன்னா அந்த ஐசோலேஷனும் மெலன்கோலியும் அவங்க பாடும்போதும் அவர் அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம கண்ணு முன்னாடி வரும். ஸோ இமேஜரினா என்ன, நம்ம மென்டல் பிக்சரை க்ரியேட் பண்ணுறது. ஸோ சிமிலி அப்படின்னு எடுத்துக்கும்போது, சிமிலி அப்படின்னா கம்பேர் பண்ணுறது. ஸோ இந்த போயட்டில் வந்து குக்கு, நைட்டிங்கேல் பேர்ட் அவங்களோட பாட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஸோ இட் இஸ் அ சிமிலி எம்பசைசிங் த பியூட்டி அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் ஹர் சாங். ஸோ அலிட்ரேஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அலிட்ரேஷன் என்ன அப்படின்னா, யூஸ் ஆஃப் அலிட்ரேஷன் த்ரூ அவுட் த போயம் திரும்ப யூஸ் பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே லைனில் will no one tell me what she sings, யாராவது சொல்ல முடியுமா அப்படின்றதுல will what வரும், she sings. அப்போ she singsங்கிறது அந்த soothing rhythm அப்படிங்கிறாங்க. S sound creates a soothing rhythm and will what நமக்கு அலிட்ரேஷனில் தான் வரும். ஸோ அடுத்து பர்சானிஃபிகேஷன் நமக்கு என்னது, ஹியூமன் குவாலிட்டிஸை வந்து நம்ம வந்து ஹியூமன் குவாலிட்டிஸை கொடுக்கறது. ஒரு ஹியூமன் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஹியூமன் குவாலிட்டிஸை கொடுக்கறதுன்னு சொல்லலாம். the person personifies the reaper song describing its overflowing and melancholy strain அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர்ஃப்ளோயிங் melancholy strain அப்படின்னா அந்த பாட்டு வந்து சோகத்தை அப்படியே புவர் பண்ணுது, அதாவது நம்ம மேலே ஊத்துது அப்படின்றாங்க. பாட்டு அந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கானா கிடையாது, பட் அவர் கொடுத்துருக்காரு. This gives human characteristics to the something abstract. ஸோ அப்ட்ராக்ட் என்ன, சாங்கோட குவாலிட்டி அப்ட்ராக்ட், அதுக்கு என்ன கொடுக்குறாரு, ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து எனக்கு போயமோட எமோஷனல் ரெசனன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ரெப்படிஷன். நீங்கள் ரெப்படிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த போயமோட ரெப்படிஷனுங்கிறது சிங்கிள் வேர்டு ரிப்பீட் ஆகி வர்றது, ரெஃப்ரைன்ங்கிறது த ஹோல் லைன் ரிப்பீட் ஆகுறது. will no one tell me what she sings இப்படின்ற லைன் வந்து, இந்த லைன் வந்து 2-3 டைம்ஸ் வந்து ரிஃப்ரைன், இதுக்கு பேர் ரெஃப்ரைன். ஒரே சிங்கிள் வேர்டு ரிப்பீட் ஆனால் மட்டும்தான் என்னது ரெப்படிஷன். ஸோ repeated several times emphasizing
speaker's curiosity and mystery of the Reaper song. ஸோ இதை இன்னொன்று எடுத்துக்கலாம். இதை யாராவது ஏதாவது அந்த பாட்டு என்னன்றதை சொல்லுங்கள், ஏன்னா அவருக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. ஸோ யாராவது ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறதுனால அவரோட க்யூரியாசிட்டியும் தெரியுது. மெட்டஃபர், ஸோ ஏற்கனவே நம்ம சிமிலி பர்சானிஃபிகேஷன் ரெண்டுமே இந்த போயத்தில் வந்துருச்சு. அடுத்து மெட்டஃபர் பார்த்தீங்கன்னா கம்பேர் த ரீப்பர் சாங் டு த நைட்டிங்கேல் குக்கு அண்ட் த குக்கு சாங் ஹைலைட்டிங் த பியூட்டி அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ஹர் சிங்கிங். ஸோ அதில் மெட்டஃபர் அப்படிங்கிறதுல வந்து அவங்களோட பியூட்டி 2 லைன் வரும். ஒன்று பர்சானிஃபிகேஷன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டஃபர். அடுத்து என்ஜாப்மெண்ட் அப்படின்னா மேலே இருக்கிற லைனும் கீழே இருக்கிற லைனும் கண்டினியூஸாக கோலனோட பிரிக்காமல் சேர்ந்து வர்றதுக்கு பேர் என்ஜாப்மெண்ட். Wordsworth to create a flowing continuous to feel to the poem. So flowing continuous feel கொடுக்கிறதுக்காக enjambment யூஸ் பண்ணியிருப்பாரு. So unbroken song of the reaper. This technique adds the musical quality. மேலே இருக்கிறது ஆக்சுவலாகவே ரைமிங் ஸ்கீமே ரொம்ப மியூசிக்கலாக தான் இருக்கும் இந்த இதில். அதில் enjambment. அடுத்து ரைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the poem is written in quatrains ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 8 lines. 4 stanzas 8 lines. அப்போ 8 lines எப்படி பிரிக்கலாம்? 2 குவார்ட்ரைனாக நம்மளால் பிரிக்க முடியும். ஏபி சிசிடிடி அப்படின்றது வந்துடும். ஸோ அடுத்து கான்ட்ரிபியூட்டிங் டு மியூசிக்கல் லிரிக்கல் குவாலிட்டி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அது சாலிட்ரி ரீப்பர் தீம். ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா எவர்லாஸ்டிங் பியூட்டி அண்ட் சாரோ ஆர் த மேஜர். ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்கள், தீம் ஆஃப் த போயம்னு கேட்டால் everlasting beauty and theme everlasting beauty and sorrow அப்படிங்கிறது தான் மேஜர் தீம் ஆஃப் திஸ் போயம். The poem presents 2 things, the labor of that girl and an expression of her sorrow. ஸோ அவரோட தனியான வேலை, அவர் தனியாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கா, அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த லேபர் அண்ட் ஆல்சோ சாரோ, அந்த வேலையிலையும் அந்த சாங்லேயும் இருக்கிற ஒரு சாரோ. இதுதான் மெயின் தீம். So she is working and singing at the same time without being bothered about her surroundings. அவங்க யார் பார்க்குறா, யார் இருக்கா, என்ன நடக்குது, எதை பற்றியுமே பாதர் பண்ணாமல் அவங்களோட சோகத்தோட அவங்க ஒர்க்கை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. So she does not notice that the speaker is listening and enjoying her song. She just continues as if she is outpouring her heart out in the lap of the nature. ஸோ சூப்பரான ஒரு லைன். என்னன்னா யார் பார்க்குறான்றது தெரியாமல் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறதையும் கவனிக்காமல் அவங்களோட ஹார்ட்டு, அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே நேச்சரோட லேப் அப்படின்னா என்னது, லேப்னா மடி, இயற்கையோட மடி இல்லை தாயோட மடியில் கொட்டுற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து the speaker on the other hand seems enchanted by her song as he claims that the song's beauty is matchless. அதாவது சாங்ஸோட பியூட்டி வந்து எதோடையுமே மேட்ச் பண்ண முடியல, நைட்டிங்கேல் குக்கு பேர்ட் அது எதோடையுமே மேட்ச் பண்ண முடியல அப்படின்றார். Thus he stops and enjoys its beauty knowing it will not last forever. அப்போ என்ன லாஸ்ட்டாக சொல்கிறாரு, இது எப்போவுமே இந்த என் மனசுலேருந்து இது எப்போவுமே மறையவே மறையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சாலிட்டரி ரீப்பர், அதோட அவுட்லைன். அகெயின் த அவுட்லைன், இது என்னோட நோட்ஸ் வந்து நான் நிறைய சோர்சஸில் எழுதும்போது எழுதியிருப்பேன். ஸோ இட்ஸ் சேம் திங். The poem is about a Scottish girl that is alone in the field working and singing in her melodious song. ஸோ அவங்க என்ன இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன, ஸ்காட்டிஷ் கேர்ள், அந்த ஏரியா என்ன ஏரியா, ஸ்காட் லேண்ட், ஸோ ஸ்காட்டிஷ் கேர்ள்னு சொல்கிறாங்க. The speaker passes by and gets amazed when hears the sweet sound of that girl. ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டுருக்காரு, அந்த சவுண்டை கேட்டுட்டு அங்கே நின்று என்ன பண்ணுறாரு, கவனிக்கிறாரு. He feels that the whole valley is overflowing with enchanting music. enchanting அப்படின்னா என்ன அர்த்தம், சாண்ட் அப்படின்னா மந்திரம்னு சொல்லுவோம். ஸோ என்சாண்டிங் மியூசிக்கால் அந்த ஹோல் ஃபீல்டே கட்டி போட்டிருக்காங்க, மந்திரம் மாதிரி இருக்குது அந்த சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. The melancholic tone of the song impresses him so much so that he seems unsure whether he should stop to enjoy or continue his journey. ஸோ என்ன இந்த இடத்துல அப்படின்னா, ஸோ மெலன்கோலிக் டோன்னாலே சேட் டோன், அந்த சேட் டோன் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ அவரால் ஷியராக சொல்ல முடியல அவர் போவாரா இல்லை நின்று பார்ப்பாரா அப்படிங்கிறத, கவனிப்பாரா, அவர் வேலையை பார்த்து போயிடுவாரா இல்லை இதை கவனிப்பாரான்றத அவருக்கே தெரியல. ஸோ he compared his song to that of nightingale and cuckoo, that song in exotic lands to welcome the travelers. ஸோ அவர் அடுத்து என்ன நினைக்கிறாரு, அவங்க யாரையுமே லிசன் பண்ணல, அவங்க யாரையுமே கவனிக்கல, ஆனால் புதுசாக வர ட்ராவலர்ஸை வெல்கம் பண்ணுற மாதிரி அவங்களோட சாங் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ he does not understand the
language of the melody. திரும்ப சொல்றேன், இந்த language அவங்களால understand பண்ணிக்க முடியல. The tone suggests that the song is about some past sorrow, pain, loss during the battles fought long ago. So language தெரியலனா கூட அவங்களுக்கு என்ன சொல்றாரு, the tone suggested எதை பற்றி, அந்த டோன் வந்து சேடாக இருக்கிறதுனால பழைய காலத்தில் பாஸ்ட் சாரோ பெயின் அந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வந்ததை பற்றினதாக இருக்கலாம் அப்படின்னு அவர் கெஸ் பண்ணுறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா he also assumed that it might be a present sorrow, loss or pain. இப்போ நடந்துட்டுருக்கிற ஒரு கஷ்டமாகவும் இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம், பெயினாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ he fails to figure out the reason for her distress. அவரால் ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த ஃபெயில் என்ன காரணம் அப்படிங்கிறதுல அவர் ஃபெயில் ஆகிறார். என்ன காரணத்தினால அவங்க அப்படி பாடுறாங்கன்றத அவருக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாதுன்றதுனால அவரால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. He enjoys the beauty of her songs that linger in his mind and touches the core of his heart, giving him an everlasting joy. ஸோ இந்த பாட்டு எங்கே போனாலும் எப்போவா இருந்தாலும் மறக்காது. இதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு ஜாய் வரும், என்னோட ஹார்ட்டு கூடவே இருக்கும் அப்படிங்கிறத இதில் லாஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து ரெட்ரிக்கல் கொஸ்டின். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, லிட்ரரி டிவைசஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலே ரெட்ரிக்கல் கொஸ்டின். ஸோ ஏற்கனவே நான் சொன்னது தான். ஸோ கண்டினியூட்டி இல்லைன்னு நினைக்காங்க, என்னோட சோர்ஸ் ஆஃப் நோட்ஸில் ஒவ்வொரு டைப்பில் எழுதியிருக்கேன். பட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டൻ്ட் ஆனதை மட்டும்தான் நான் டைப் பண்ணி ஸ்லைடாக மாற்றி ஃபோட்டோவை மாற்றி உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ரெட்ரிக்கல் கொஸ்டின் அப்படிங்கிறது, ஸோ கொஸ்டின் அதாவது ரெட்ரிக்கல் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கொஸ்டின் இப்போ ஆன்சர் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா யாருக்குமே அவர் தான் கேட்டுட்ருக்காரு அந்த பாட்டை, வேறு யாரும் கேட்கல, ஆனால் யாராவது சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ஸோ ரெட்ரிக்கல் கொஸ்டின் இஸ் a sentence that supposed to make the point clear. இந்த பாயிண்ட் நான் கேட்குற கொஸ்டினில் ஆன்சர் கிளியராக கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், will no one tell me what she sings, there has been and maybe again familiar matter of today. அப்போ இது யாராவது சொல்லுங்கள், இன்னைக்கு உள்ள மேட்ரா, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி பாடுறாங்களா, இல்லை ஏற்கனவே நடந்தது சொல்கிறாங்களா, யாராவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறது. ஸோ அசோனன்ஸ்னால் ரெப்படேஷன் ஆஃப் வவல் சவுண்ட். அடுத்து கான்சனன்ஸ் அடுத்த ஸ்லைடில் வரும்னு நினைக்கிறேன், நான் சொல்லிடுறேன். ரெப்படேஷன் ஆஃப் வவல் சவுண்ட் இன் சேம் லைன் ஆஸ் த சவுண்ட் ஆஃப் ஐ. சிங்கிள் இன் த ஃபீல்ட் அப்படின்னா ஐ வருது. ஸோ ஓ ஏ அப்படிங்கிற சவுண்டில் வவல் சவுண்டு சேமாக வந்தால் அது அசோனன்ஸ். கான்சனன்ஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம்னா கான்சனன்ட் சவுண்ட் சேமாக வரும்போது கான்சனன்ட். ஸோ இமேஜரி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதில் எக்ஸாம்பிளுக்கான இமேஜரி பார்த்தீங்கன்னா ஐ ஹாஸ் her singing at her work and more welcome notes to weary bands. ஸோ அவங்க பாடிட்டு இருக்காங்க. அது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ட்ராவலர்ஸ் கஷ்டப்பட்டு பேண்ட்ஸ்னா ஒரு வேலையை முடிச்சுட்டு கும்பலாக வந்துட்டு இருக்கவங்கள வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இது சொல்லும்போது நமக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். ஸோ இமேஜரிக்கு எக்ஸாம்பிள் இது. அடுத்து சிம்பாலிசம் இஸ் யூஸ்டு சிம்பிள்ஸ் டு சிக்னிஃபை ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் giving them symbolic meaning. ஸோ குக்கு நைட்டிங்கல் ஏற்கனவே நமக்கு தெரியும் பாடும் பறவைகள். அதை இங்கே கொண்டு வரும்போது இவங்க அந்த பாடும் பறவைகளுக்கு ஈக்குவலாக அழகாக பாடுறாங்க அப்படிங்கிற அந்த சிம்பாலிசத்தை இங்கே யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ஜாப்மெண்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். அலிட்ரேஷன், ஹைப்பர்போல் அப்படிங்கும்போது எக்ஸாக்ரேட் எனி ஸ்டேட்மெண்ட் ஃபார் த சேக் ஆஃப் எம்பாசிஸ். த பிலோ வேர்சஸ் எக்ஸாக்ரேட் த இம்பேக்ட் ஆஃப் த சாங். ஸோ இதில் எக்ஸாக்ட் கிரேட் பண்ணுறாங்கன்னா, நைட்டிங்கேல் ஒரு பேர்டு, குக்கு ஒரு பேர்டு, ரெண்டையும் விட நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இதுக்கு என்னது ஹைப்பர்போல். ஒரு பறவை வந்து அதோட குரலை நம்மளோட வந்து மேட்ச் பண்ணி பார்க்க முடியாது, பட் எக்ஸாக்ட் ஹைப்பர்போல் பண்ணி சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்சனன்ட் வந்து ரெப்படேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்ம சவுண்ட் ஆஃப் எம் ஆர் இஸ் இட் சம் மோர் ஹம்பிள், சம் இம் சவுண்டு ஹம்பிள் அப்படிங்கிறது இதை வந்து மேட்ச் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போயத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ போயம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா போயம் லைன்ஸ். ஸோ 8 லைன்ஸ் இன் ஈச் ஸ்டான்ஸா. ஸோ 4 ஸ்லைட்ஸில் நம்ம போயம் வரும். அதோட ஹார்ட் வேர்ட்ஸும் சொல்லியிருக்கோம். Behold her, single in the field, yon solitary highland lass, keeping and singing by herself, stop here or gently pass.
Alone she cuts and binds the grain, and she sings a melancholy strain. Oh, listen for the wail profound is overflowing with the sound. ஸோ இதில் பார்த்தோன்னா behold her single in the field. பாருங்க அவங்கள, beholdனா to see, and ஸ்காட்லாண்ட், அந்த ஏரியா வந்து ஸ்காட்லாண்ட். சிங்கிள் இன் த ஃபீல்ட், தனியாக இருக்காங்க. சாலிட்டரி ஹைலாண்ட் லாஸ் அப்படிங்கும்போது சாலிட்டரியான் அப்படிங்கிறது டைலக்டிக்கல் அட்ஜெக்டிவ். ஐயோ தனியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அட்ஜெக்டிவ். ஸோ அடுத்து கீப்பிங் அண்ட் சிங்கிங் பை ஹர் செல்ஃப், அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க சிங் பண்ணிட்டு இருக்காங்க தனியாக. ஸ்டாப் ஹியர் ஆர் ஜென்ட்லி பாஸ், நிற்கவா போகவா. அலோன் ஷி கட்ஸ் அண்ட் பைட்ஸ் த கிரெயின் அண்ட் சிங்ஸ் அ மெலன்கோலி ஸ்ட்ரைன். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஹைலாண்ட் அப்படிங்கும்போது அங்கே சாலிட்டரி ஹைலாண்டுங்கும்போது மவுண்டைன். லாஸ்ட்னா மெய்டன், மெய்டன்னா ஒரு பொண்ணு அவங்க அதாவது சின்ன பொண்ணு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஹியர் ஆர் ஜென்ட்லி பாஸ். அலோன் ஷி கட்ஸ் அண்ட் பைட்ஸ் த கிரெயின், அவங்களாவே கட் பண்ணுறாங்க அந்த கட்டுறாங்க, அதாவது அறுத்து கட்டுறது. ஸோ கட் அண்ட் பைட் எல்லாமே அவங்க தனியாகவே செய்கிறாங்க. அண்ட் சிங் அ மெலன்கோலி ஸ்ட்ரெயின், ரொம்ப சோகமான. ஸ்ட்ரெயின்ங்கிற போது மெலன்கோலிங்கிற போது சேடு, ஸ்ட்ரெயின்ங்கிற போது மெலடிஸ். அப்போ ஸ்ட்ரெயின் சேடான ஒரு மெலடியை அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஓ லிசன் ஃபார் த வேல் ப்ரொஃபவுண்ட். ஸோ வேல் ப்ரொஃபவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது டீப் வேலி ஓ இஸ் ஓவர்ஃப்ளோயிங் வித் த சவுண்ட். அங்கே இருக்கிற வேலி அப்படி, அதாவது அந்த ஏரியாவே ஓவர்ஃப்ளோயிங் வித் அவங்களோட அந்த பாட்டுனால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிங் இன் எர்ஸ் கேலிக் லாங்குவேஜ், அவங்க பாடுறதுக்கு பேர் கேலிக் லாங்குவேஜ். அதனால அவருக்கு என்ன பண்ணல, அது புரியலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸா, நோ நைட்டிங்கேல் டிட் எவர் சாண்ட், more welcome note to the weary band. ஸோ நோ நைட்டிங்கேல் கூட இவ்வளோ அழகாக பாடாது. நோ மோர் வெல்கம் நோட்ஸ் டு த வியரி பேண்ட். ஸோ இது அவங்க எப்படின்னா வரவங்களுக்கு ஒரு வெல்கம் நோட் கொடுக்குறாங்க. ஸோ சாண்டோட வந்து இன்னொரு நேம், அதாவது சாண்ட்னு கொடுத்துருக்காங்க. அனதர் வேர்ட் சாண்ட் மீன்ஸ் ரிப்பீட்டிங் சொல்ல, அதாவது மந்திரம் மாதிரி சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ அடுத்து வியரி, டயர்டாக வர்ற ட்ராவலர்ஸ்க்கு அவங்களோட பாட்டு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. ஆஃப் ட்ராவலர்ஸ் இன் சம் ஷேடி ஹாண்ட் பிளேஸ் ஆஃப் ரீபோஸ், ஒரு இடத்துலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கவங்க, ரீபோஸ்னால் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டு இருக்கவங்களுக்கு, எப்படி அரேபியன் சாண்ட்ஸில் வந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எ வாய்ஸ் ஸோ த்ரில்லிங் நெவர் வாஸ் ஹர்ட், இது மாதிரி வாய்ஸ் நெவர் இங்கே கான்ட்ராடிக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெவர் வாஸ் ஹர்ட் இது மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அடுத்து இன் த ஸ்ப்ரிங் டைம் ஃப்ரம் த குக்கூ பேர்ட், in the springtime from the cuckoo bird breaking the silence of the seas among the farthest Hebrides. Hebrides அப்படிங்கிறது பிளேஸ் இன் ஸ்காட்லாண்ட். அதோட அந்த சீஸ், அந்த கடலோட ஒரு இது வந்து தெரிகிற அளவுக்கு அவங்க பார்த்துருக்காங்க. அந்த பாட்டை அதை தாண்டி கேட்கும். குக்கு பேர்டு ஸ்ப்ரிங் டைமில் எவ்வளோ சந்தோஷமாக குக்கு பேர்ட் பாடுமோ அந்த பாயிண்டில் அவர் சொல்கிறாரு ஹீப்ரைடை தாண்டி கேட்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா will no one tell me what she sings, யாராவது ஒருத்தர் இதுங்க என்ன பாடுறாங்கன்னு சொல்ல முடியுமா? Perhaps a plaintive numbers flow for old unhappy fair of things and battles long ago. plaintive numbersனா இந்த melancholy tune வந்து எதை பற்றினது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஃபேர் ஆஃப் திங்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச கஷ்டங்களை பற்றினதா? ஆர் இஸ் இட் சம் மோர் ஹம்பிள் லேக் ஃபெமிலியர் மேட்டர் ஆஃப் டுடே? ஸோ இந்த ரெட்ரட்டிக் கொஸ்டின்ஸ் வருது பாருங்க. ஸோ இது ஹம்பிள்லே ரொம்ப கஷ்டமாக டவுன் டு எர்த்தாக இருக்கே, இப்போ நடக்கிற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பற்றின ஃபெமிலியர் மேட்டர் ஆஃப் டுடேவாக இருக்குமா? சம் நேச்சுரல் சாரோ லாஸ் ஆர் பெயின் தட் ஹாஸ் பீன் மேபி அகெயின். ஸோ ஏற்கனவே நடந்த விஷயம் இப்போ நடக்கிற விஷயமா, மேபி அகைன் அதை பற்றி பாடுறாங்களா? ஸோ will no one tell me what she sings, இது யாராவது ஒருத்தர் சொல்லக்கூடாதா என்ன பாடுறாங்கன்னு அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபு. ஸோ லாஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா whatever the theme, the maiden song, அந்த பாட்டோட கருத்து என்ன வேணாலும் இருக்கட்டும், maiden song, as if her song could have no ending. அந்த பாட்டுக்கு எண்டே கிடையாது, அந்த பாட்டுக்கு எண்டிங்கே கிடையாது. I saw her singing at work, நான் அவங்கள என்ன பார்க்குறேன்,
சிங்கிங் அட் ஹர் ஒர்க், அவங்க வேலை பார்த்துக்கிட்டே பாடுறத பார்க்குறேன். அண்ட் ஓவர் த சிக்கிள் பெண்டிங், அந்த சிக்கிள் அண்ட் ஓவர் த சிக்கிள் பெண்டிங் என்னது ஓவர், இங்கேயும் கான்ட்ரடிக்ஷன், நெவர் ஓவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கிள்னா என்னன்னா அருவா, நம்ம கருத இருக்கிற அருவான்னு சொல்லலாம். சிக்கிள் கர்வ்டு பிளேட், கிரசன்ட் மூன், லைக் கிரசன்ட் மூன், அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கிரசன்ட் மூன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பிறை வடிவில் இருக்கிற அந்த அருவாலை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஐ லிசன்ட் மோஷன்லெஸ் அண்ட் ஸ்டில், இது சேர்த்து தான் வரும். ஸோ ஐ லிசன் மோஷன்லெஸ் அண்ட் ஸ்டில், கேட்டுக்கிட்டே இருக்கேன், நகராமல் நின்று கேட்டுட்ருக்கேன். அண்ட் அஸ் ஐ மவுண்டட் அப் த ஹில், அதுக்கப்புறம் மலை ஏறுறதுக்கு பார்க்குறேன். அதுக்கப்புறம் நின்று கேட்டுட்டு நான் மலை ஏறுறேன், ஹில் ஏறுறேன். த மியூசிக் இன் மை ஹார்ட் ஐ போர், போர்னா என்ன, போர் கார்ட்டை தொலைச்சி உள்ளே போன அந்த மியூசிக்கு வெளியில் போகவே போகாது. லாங் ஆஃப்டர் இட் வாஸ் ஹர்ட் நோ மோர், எப்போ இனிமேல் கேட்கவே இல்லைனாலும் இந்த மியூசிக், த லாங் ஆஃப்டர் இட் வாஸ் ஹர்ட் நோ மோர், த மியூசிக் இன் மை ஹார்ட் ஐ போர். இந்த மியூசிக் இன் மை ஹார்ட் அப்படின்னா இது வரைக்கும் நான் இந்த கேட்ட பாடல் என்னோட ஹார்ட்டை விட்டு போகாது. கேரிங் ஹர் சாங் இன் ஹார்ட், என்னோட மனசில் நான் என்ன பண்ணிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பொயட்டிக் டிவைஸஸ் சொல்லியிருக்கோம். ரைம் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி சிசிடிடி. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த போயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாங் சாங், இது வந்து ஏ, அடுத்து எண்டிங் பெண்டிங், இது சேமாக இருக்குது. ஸ்டில் ஹில் சிசி போர் மோர், இதெல்லாம் சேமாக இருக்குது. இதுதான் நம்ம ரைம் ஸ்கீம்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் திஸ் பேட்டர்ன் கண்டினியூஸ் டில் த எண்ட். என் ரைம் பார்த்தீங்கன்னா என் ரைம் அப்படிங்கும்போது ப்ரொஃபண்ட், சவுண்ட், ஸ்டில், ஹில், லே, டே, இதெல்லாம் வந்து ஸ்டாண்ட்ஸாவை ரொம்ப சவுண்டை சூப்பராக கொடுக்கறதுக்காக. இயம்பிக் டெட்ராமீட்டர் ஹேவிங் 4 IAM பெர் லைன். 4 ஐஎம்பிக்னா 5 சிலபல். டைப் ஆஃப் மீட்டர் ஹேவிங் 4 IAM, 5 4 20 வர்ற மாதிரி சிலபல்ஸ். த போயம் ஃபாலோஸ் இயம்பிக் டெட்ராமீட்டர் சச் as stop here or gently pass. ஸோ ஸ்டாப் ஹியர் ஆர் ஜென்ட்லி பாஸ், இது ஸ்டாப்புங்கிறது டெட்ராமீட்டர் சொல்லலாம். ஐஎம்பிக் அப்படிங்கிறது 5 வேர்ஸ் வருது, ஐஎம்பிக் டெட்ராமீட்டர். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஐ திங்க் உங்களுக்கு வந்து. ஸோ ஹவு டு பிரேக் த கோர் ஆஃப் த போயம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆத்தர் நோட்டில் ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு முன்னாடியே வீடியோவில் நான் அவுட்லைன் கொடுத்துருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து இதை எப்படி படிக்கணுன்ற பாயிண்டில் கேட்டிருந்ததுனால இதை கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான விஷயம் மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரோட ஃபுல் டீட்டெயில் படிச்சிருக்கணும், போயத்தை எப்படி பிரித்து படிக்கணும், ஹார்ட் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, லிட்ரரி டிவைசஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்கிறது. இந்த லிட்ரரி டிவைசஸ்க்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் ரெண்டுமே நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட நோட்டை பேஸ் பண்ணி தான் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் அதை பார்த்துட்டு நான் இதை கொடுத்துருக்கேன். இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். இப்போ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ராமா வித் எக்ஸாம்பிள் ஆஃப் எம்மா பை ஜேன் ஆன்ஸ்டன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராமாவை எப்படி படிக்கலாம், என்னென்ன மாதிரியான சப்கோர் சப் ஹெட்டிங்ஸை யூஸ் பண்ணி படித்தா அதோட எந்த மார்க்கும் மிஸ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ கிருத்திகா, ஸ்டே டியூன்ட் வித் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இதில் வந்து இது பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, செட்டு, நெட்டு, டிஎன்டெட், இங்கிலீஷில் படிக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஹவு டு ஸ்டடி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹவு டு ஸ்டடி ட்ராமான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்டே டியூன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். கமெண்ட் முக்கியமாக என்னென்னா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் போட்டுட்ருக்கேன். இஃப் யூ வாண்ட் எனிதிங் மோர் ப்ளீஸ் கமெண்ட் இன் மை வீடியோஸ். ஸோ ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஐ ஹாவ் வாட்சிங் தட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் பண்ணி தான் நான் என்னோட வீடியோ வந்து இனிமேல் எல்லாமே ஒர்க் பண்ணி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக தான் போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடி ஃபார் த எக்ஸாம். இந்த பிஜி ஒருவேளை நீங்கள் பார்க்க உங்கள் கண்ணில் படுது, யாராவது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் to your friends. Thank you friends.